டைரக்டர் பிரசாந்த் நீல் இயக்கத்துல நம்ம என்டிஆர் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஒரு பேன் வேர்ல்டு திரைப்படம். ஒரு வித்தியாசமான கதைக்களத்துல நம்ம என்டிஆர் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இந்த ஒரு திரைப்படம் தான் இப்போதைக்கு ஹையஸ்ட் ஹைப்டு திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில. ஏன்னா நம்ம பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல லாஸ்டா சலார் மிகப்பெரிய வெற்றி, அதுக்கு முன்னாடி KGF 1 KGF 2 ரெண்டுமும் தாறுமாறான வெற்றி. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்டிஆர் உடைய நடிப்புல இந்த படம் வரப்போறதுனால நம்ம பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல டெஃபினட்டா இந்த படமும் சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்குலாம் இந்த படத்துல பஞ்சமே இருக்காதாங்க. ஒரு ஃபுல் ஃபெஜ்டு ஆக்ஷன் திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த திரைப்படம் இந்த வருடமே வர வேண்டியது, ஆனா ஷூட்டிங்கே ரொம்ப நாளா டிலே ஆகி இப்போதான் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்த வருடம் ஜூன் மாதம் நாங்கள் தேட்டர் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்த வருஷமும் வராது அப்படின்ற மாதிரி தான் தகவல்லாம் வெளிவருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த வரைக்கும் போட்டு பார்த்துருப்பாங்க போல இருக்கு. பார்த்ததுக்கு நம்ம என்டிஆர் அவர்கள் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலையா, என்னது அவரே ஆகலையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு நியூஸ் தப்பா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பிரசாந்த் நீல் தான் பார்த்துருப்பாப்ல, அவருக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்காது. ஏன்னா அவர் ஒரே சீனை திருப்பி திருப்பி எடுக்க டேரக்டராம. ஏன்னா அவரை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. KGF 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், சலார்ல இருக்கட்டும், எல்லாத்துலயுமே எல்லா ஆக்டரையும் போட்டு தள்ளியிருக்காப்ல. ஸோ ஆனா இந்த வாட்டி என்ன நியூஸ் வருதுன்னா, என்டிஆருக்கே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இது வரைக்கும் எடுத்திருந்த எல்லா போர்ஷனையுமே ஸ்கிராப் பண்ணிட்டு புதுசா மீண்டும் இந்த படத்துடைய படப்பிடிப்பை நவம்பர் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. அதனால இந்த படம் அடுத்த வருடம் வரது டவுட்டு தான். இன்னமும் இந்த படம் தள்ளி போகலாம். மோஸ்ட்லி டைரக்டருக்கும் ஆக்டருக்கும் அந்த அளவுக்கு ஒத்து போலன்றதுனால படமே டிராப் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிங்கிள் திரைப்படம், தேர் இஸ் நோ சீக்வல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல ஒரு எண்டிங்ல இருக்கக்கூடிய எண்டோட முடியக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா கடைசியில் நடக்கவே நடக்காது போல இருக்கு. என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.